பாவம் இந்த பாக்கியா புருஷன் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறான்? பாக்கியா அவ குடும்பத்துக்காக மாங்கு மாங்குன்னு உழைக்கிறா, ஆனா இதை கண்டுக்கிறவே மாட்டான். ஏம்மா யாரை திட்டிக்கிட்டு இருக்கியம்மா? யாரையும் திட்டலடி, இந்த நாடகத்துல தாண்டி இப்படி பண்றீங்க, அதை பார்த்து தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது நாடகத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சீரியலுக்கு ஒரு முடிவே இல்லையா? யாராவது சீரியலை பார்த்து திட்டுவாங்களாம்மா? ஏண்டி வாழ்க்கையில நடக்கிறதாண்டி சீரியலை எடுக்கிறீங்க? ஏம்மா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக சீரியல் எடுக்கிறீங்கம்மா, நீங்க வேற. நல்லா எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நல்ல நாடகத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதே சீரியலை தான் நேற்று நைட்டு 8:30 மணிக்கு போட்டாங்க, இப்போ காலையிலையும் போடுறாங்க. அதை எத்தனை வாட்டி தாம்மா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? போர் அடிக்கலையா? அடியே வேற எந்த சேனல்லையும் நாடகம் நல்லாவே இல்லடி, அதனால தான் போட்ட நாடகத்தை திரும்பி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்குமா? அடியே தம்பி எங்கடி? அவன் விளையாட போறேன்னு இப்பதாம்மா வெளியில போனா. எம்மா எம்மா என்னடி ஒரு நாடகத்தை கூட ஒழுங்கா பார்க்க விட மாட்டா? ஏம்மா உங்க போன் அப்பதிலிருந்து நொய்யி நொய்யின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க நல்லா சின்சியரா உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னது போன் அடிச்சுச்சா? நான் டிவி பார்த்ததுல ஒண்ணுமே கேட்கலடி. ஆமா நீங்க டிவியை பார்த்தாதான் ஒண்ணுமே உங்களுக்கு கேட்காதே. இந்த திரும்பி போன் வருதுடி. ஹலோ யார் பேசுறது? நான் தான் உங்க அம்மா பேசுறேன்டி. எப்படிடி இருக்க ராணி? அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டி. நீ எப்படிடி இருக்க? உன் பிள்ளையெல்லாம் எப்படிடி இருக்குங்க? உன் புருஷன் எப்படிடி இருக்காரு? நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடி. ஏண்டி நான் போன் போட்டா தான் நீ பேசுவியடி, நீ போன் பண்ணி பேச மாட்டியடி? எங்கம்மா அவர் செல்லுக்கு காசே ஏத்தி விட மாட்டாரு, வார காலம் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி ஒரு செல்லு ஏத்த கூட உன் புருஷன் காசு தர மாட்டாரு? காசுலாம் தரத்தாமா செய்வாங்க, நான் தான் யாருக்கு பேச போறேன்னு காசுலாம் ஏத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏண்டி உன் புருஷனுக்கு மேல இருப்ப ஓலடி நீ? அம்மா உங்க உடம்புலாம் தேவலையாம்மா? ஏதோ இருக்கேன்டி, அதான் தீபாவளிக்கு வந்து ஒரு 8 வந்து பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. வாங்கம்மா. என்னைக்குமா வரீங்க? நாளைக்கு காலையில ட்ரெயினை பிடிச்சு வரலாம்னு இருக்கேன்டி. சரி வாங்கம்மா, பார்த்து வாங்கம்மா. சரி வச்சிரவாடி, பிள்ளைகளெல்லாம் கேட்டதா சொல்லு. சரிம்மா. அம்மா யாரும்மா ஃபோன் பண்ணது? உங்க அம்மாச்சி தாண்டி ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு வாராங்களாண்டி, தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லாம எடுத்துக்கிட்டு வராங்களாம். ஐ ஜாலி, அம்மாச்சி வராங்களா? ரொம்ப ஜாலியா விளையாடலாமே. இங்கே பாரு, நீ தான் டிவியை பார்க்குறேன்னா பிள்ளைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கா பாரு. ஆமா நான் தான் வந்து பாருங்க டிவியை, வேற வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா நான் தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து டிவியை பார்க்குறேன், அதுக்குள்ளே என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவுக்கு என்னை குறை சொல்லாட்டி இருக்கவே முடியாதுல்ல, எதையாச்சும் சொல்லணும்ல. ஏய் ராணி, எனக்கு சூடாக ஒரு காப்பி போட்டு கொண்டு வாமா. சரிங்க. எப்பா நாளைக்கு அம்மாச்சி வாராளாம்ப்பா. யாருமா சொன்னது? இப்பதான்ப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மாச்சி, நாளைக்கு நம்மளெல்லாம் பார்க்கறதுக்காக ட்ரெயின்ல வராங்களாம். சரிம்மா. இந்தாங்க காஃபி. என்ன ராணி, சர்மி என்னமோ சொல்றா? என்னடி சொன்ன? இல்ல நாளைக்கு அத்தை வாராளாம்ல. ஆமாங்க இப்பதான் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு ட்ரெயின்ல வராங்களாம். பிள்ளைகளையும் பார்த்துட்டு தீபாவளி வருதுல்ல, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுக்க வரா அவளை. சரி சரி, அவங்க தனியா வந்துருவாங்களா? நான் வேணா ஆட்டோ பிடிச்சி விடவா?
அதெல்லாம் வேணாங்க, பக்கத்துல தானே இருக்கு, பச பிடிச்சி வந்துருவா. சரி சரி. அம்மா, என்னம்மா காலையிலேயே மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஆமாடி, இன்னைக்கு வெள்ளனத்துல எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்டி. ஏம்மா சீக்கிரம் எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷனாமா? இல்லடி சர்மி, உங்க அம்மாச்சி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரா இல்ல, அதுக்காகத்தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு இந்த தூசிலாம் அவளுக்கு ஒத்துக்காது, அதனால தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக அந்த இடத்துல ஒரே தூசி, நிற்க முடியல. உங்க அம்மா வாரஞ்சளவும் க்ளீனை பாருவேன். ஆமாண்டி சர்மி, தூசியாக இருந்தால் அவளுக்கு ஒத்துக்காது, திட்டிக்கிட்டே இருப்பா. ஏன் இப்படி தூசியாக வச்சுருக்க, என்ன குடும்பம் நடத்துறேன்னு கேட்பாங்க. அதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாச்சிக்கு பயத்தை பாருவேன். ஆமாண்டி, எங்கள் அம்மாவுக்கு நான் பயப்பட மாட்டேனா? ஏ சர்மி, நீ பல்லு விளக்கிட்டு போய் குளிக்கிடி. அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது, அப்புறம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏம்மா 6 மணி தானே ஆகுது, 6 மணிக்கே யாராச்சும் பல்ல விளக்கிட்டு குளிப்பாளா? ஒரு 8 மணி ஆகட்டும். ஏ சர்மி, உங்கள் அம்மாச்சியை பற்றி உனக்கு சரியாக தெரியாது. அவளுக்கெல்லாம் க்ளீனாக சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா திட்டிடுவாங்க பார்த்துக்க. எங்கள் அம்மாச்சி என்னையெல்லாம் திட்ட மாட்டாளே. பார்ப்போம் பார்ப்போம். கபில் என்ன செய்கிறாண்டி? அவன் தூங்கிக்கிட்டு இருக்காம்மா. அடியே சர்மி, கபிலையும் உசுப்பி விட்டுட்டு போய் குளியடி. குளிப்போம்மா, என்னம்மா அவசரம். அம்மாடி ராணி, அம்மாடி ராணி. அம்மா, அம்மாச்சி வந்துட்டாங்க. ஆமாடி, போய் கதவை திறக்காம உட்காந்துக்கிட்டே இருக்கா பாருவே. அம்மா வாங்கம்மா. அம்மாச்சி வாங்க அம்மாச்சி. அம்மாடி ராணி, நல்லா இருக்கியாம்மா? அடியே சர்மி, சின்ன பிள்ளையில பார்த்தது நெடுன்னு வளர்ந்துட்டா. கொடுங்கம்மா பேக்க. மகளை ஒருத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கமேன்னு வந்து ஒரு எட்டு வந்து பார்த்தா தானே, நீங்க தான் வரவே மாட்டீங்களே. ஏண்டி ராணி, எனக்கு வரணும் தாண்டி ஆசை, ஆனா நான் இங்க வந்துட்டா தோப்பு தோறவெல்லாம் யாரடி பாப்பா? அம்மா வந்து உட்காருங்கம்மா. அம்மா பஸ்ல வந்தீங்களா ட்ரெயின்ல வந்தீங்களாம்மா? பஸ்ல தாண்டி வந்தே, போட்டு குளிக்கி எடுத்து விட்டாங்க. அம்மா உங்களுக்கு போய் நான் டீ போட்டு கொண்டு வரேம்மா. அதெல்லாம் வேணாமடி, ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி வையிடி, குளிச்சுட்டு தாண்டி எனக்கு மறு வேலை. சரிம்மா. எங்கடி மருமையனை காணா? அவங்களுக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு வெள்ளனத்துல எந்திரிச்சு போயிட்டாமா. சரிம்மா. எங்க என் பேர குழந்தைய காணா? அவன் தூங்கிக்கிட்டு இருக்காமா. நான் போய் சுடுதண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. சரிம்மா. ஏண்டி சர்மி, எத்தனாவது படிக்கிற? அம்மாச்சி நான் 10வது படிக்கிறேன் அம்மாச்சி. நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் அம்மாச்சி. ஏமா சர்மி, ஏன் இப்படி தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? அம்மாச்சி இதுதான் ஃபேஷனு, இப்படித்தான் விரிச்சு போட்டிருந்தா தான் அழகா இருக்கும். என்னது ஃபேஷனா? இல்ல அம்மாச்சி, ஃபேஷன். அடி என்னமோ, அது நம்ம வாய்க்குள்ள நுழையவே மாட்டேங்குது. ஏமா சர்மி, இது என்னம்மா ட்ரெஸ் போட்டிருக்க? இதுதான் அம்மாச்சி நைட் ட்ரெஸ். என்னம்மா சர்மி, நைட்டுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கா? அம்மாச்சிக்கு ஒண்ணுமே தெரியல. உங்க அம்மா படிக்கிற காலத்துல எல்லாம் அழகா ரெட்டை சடை பின்னி போட்டிருப்பா, பாவாடை சட்டை தான் போடுவா. இப்ப உள்ள பிள்ளைகளை தான் மாடனா தெரியுதுங்க. அம்மாச்சி அது அந்த காலம் அம்மாச்சி, இது இந்த காலம். எம்மாடி சர்மி, உனக்கு அம்மாச்சி பட்டு பாவாடை, ரிப்பனு, வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. என்னது பட்டு பாவாடையா? அதெல்லாம் நான் போடவே மாட்டேன் அம்மாச்சி. நான் வந்து சுடி, மெடி, லெஹங்கா, ஜீன்ஸ் பேண்ட் அப்படித்தான் அம்மாச்சி போடுவேன். என்னது சுடி மேடியா? அப்படின்னா என்னம்மா சர்மி? அம்மாச்சி அம்மாச்சி, அது போடுற ட்ரெஸ் அம்மாச்சி. இப்படி இல்லாம பேர் வைக்கிறாங்க? ஆமா அம்மாச்சி, இது மாதிரி நிறைய பேர் இருக்கு. அந்த பேர்ல உங்ககிட்ட சொன்னா அந்த பேரை உங்களால சொல்ல கூட முடியாது, அப்படி இருக்கும் பேரு. ஏல சர்பி, என்னோட பிரஸ் எங்கல? அடே பேராண்டி, எப்படிடா இருக்க? அம்மாச்சி எப்ப வந்தீங்க? இப்பதான்டா பேராண்டி வந்தேன். நீ எப்படிடா இருக்க? நீ என் கண்ணுக்குள்ளேயே இருந்தடா. ஏண்டா கபிலு,
நம்ம வீட்ல இல்லாம நீ ஏன்டா அம்மாச்சி கண்ணுக்குள்ள போய் இருந்த? வாடா என் பேராண்டி, என் செல்ல குட்டி. அம்மாச்சி அம்மாச்சி, நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது அம்மாச்சி, நான் 7வது படிக்கிறேன். இங்க பாரு, உன்னை குழந்தைய நினைச்சு அம்மாச்சி இடுப்புல தூக்கி வைக்கிறத. ஆமாண்டி சர்மி, என் பேரை வளர்ந்தாலும் எனக்கு சின்ன குழந்தை தான். அம்மாச்சி என்னை இறக்கி விடுங்க அம்மாச்சி, வெக்க வெக்கமா இருக்கு. என் பேராண்டிக்கு வெக்கத்தை பாரு. எப்பா பேராண்டி, உனக்கு காரு விளையாட்டு ஜாமான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. எங்க அம்மாச்சினா எங்க அம்மாச்சி தான், எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அம்மா சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சுமா. கபேலு குட்டி போய் அம்மாச்சி குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. சரி அம்மாச்சி. பத்தியா சர்மி, அம்மாச்சிக்கு என் மேல எவ்வளோ பாசம்னு. பார்த்தேன் பார்த்தேன், உன்னை இடுப்புல தூக்கி வச்சதையும் பார்த்தேன். ஏய், உன்னை இடுப்புல தூக்கலைன்னு போறாமையில தானே சொல்ற. எனக்கு என்ன இருக்கு இதனால? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே, நீ போறாமையில பொங்குறது. நான் போறாமையில பொங்குறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ கிளம்பிட்டு வா. உன்னை அம்மாச்சி தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. சரி, எப்ப பார்த்தாலும் நம்ம வடை வாங்கிக்கிட்டே இருக்கோம். அம்மா அம்மா, என்னடி கத்திக்கிட்டே இருக்க? ஒரு வேலை கூட நிம்மதியை பார்க்க முடியாது போல இருக்கு. என்னம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் கபகமான ஒரே வாசனையா வருது? அதுவாடி நம்ம வீட்டில் சிக்கனு மட்டனு எல்லாம் சமைக்கிறேன், அதனால தான் வாசனை வருதுடி. தானே பார்த்தேன், என்னால் டிவியே உட்காந்து பார்க்க முடியல, சரியான வாசனை. என்னை கிச்சனுக்கு போன்னு சொல்லுது அந்த வாசனை. சொல்லும். என்னம்மா சமைக்கிறீங்க? சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் 65 எல்லாம் செஞ்சிருக்குடி. அம்மாச்சி வந்திருக்கான்னு சொல்லவும் என்னென்ன தட்டப்புட்டெல்லாம் வேலை நடக்குது. ஆமாண்டி, என்னைக்கு ஒரு நாள் தானடி வராக, அவளுக்கு நல்லா செஞ்சு போடணும்லடி. நடக்கட்டும். என்னம்மா அடுப்புல வேற என்னமோ கொதிச்சுக்கிட்டு கிடக்கு? அதுவாடி சிக்கன் குழம்புடி. வாவ், என்னம்மா வாசனை அடிக்குது, சூப்பர்மா. அம்மா நான் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேம்மா. அடி, குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது கறியை ஈரி எடுத்துறாதடி, சுட்டு தொலைய போகுது. அம்மா ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேம்மா. வாய் ஊறுதும்மா. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு, இதை சாப்பிட்டா எவ்வளோ ருசியாக இருக்கும். நாக்கெல்லாம் ஊறுது. அம்மா சிக்கனும் பொரிச்சிருக்கீங்களா? ஆமாண்டி. அம்மா சாப்பாடு வைக்கும்போது எனக்கு அப்படியே லெக் பீஸ் மட்டும் எனக்கு வச்சிருங்கம்மா. கபில் அப்போதே வந்து சொல்லிட்டு போயிட்டாண்டி, எனக்கு லெக் பீஸ் வைங்க அம்மா அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் கேட்குற? ஆமாம்மா ப்ளீஸ்மா. பாவம் தாண்டி தம்பி, அவனுக்கு ஒப்பமுடி. கபில் கேட்டால் சொல்லிடுங்க, சிக்கன் பீஸை வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடுங்க. நல்லா சொல்கிறடி நீ. சரி, போய் அம்மாச்சியும் கபிலையும் வர சொல்லு, சாப்பிடும். சரிம்மா. அம்மா மறந்துடாதீங்க, லெக் பீஸு. இந்த லெக் பீஸில் அப்படி என்னதான் இருக்கு? பிள்ளைய பூரா லெக் பீஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அம்மா, ஊர்ல அண்ணிலாம் நல்லா இருக்காளாமா? நல்லா இருக்காடி. அம்மா, அண்ணி வந்து கூட மாட தோட்டத்துக்கு வந்து உதவி செய்வாளாமா? நல்லா செஞ்சா. அவளுக்கு இந்த செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கே நேரம் போதாது, இதுல எனக்கு வந்து நல்ல வேலை செஞ்சிருவா. ஏம்மா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நல்ல வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? ஆமாண்டி ராணி, அப்ப நடிச்சிருக்கா, நம்மளுக்கு தான் ஒரு இளவும் தெரியல. என்னம்மா சொல்றீங்க? அப்ப அவ ஒரு வேலையும் செய்ய மாட்டாளா? எங்கடி ராணி, செல்ல தான் வச்சு நோண்டிக்கிட்டு திரியிறா. இதுல வேற பத்தா குறைக்கி என் மயன் அவளுக்கு நல்லா ஜாலர் அடிக்கிறாண்டி. என்னம்மா சொல்றீங்க? நம்ம அண்ணன் அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்களே. அடி போடி இவளே, முன்ன மாதிரிலாம் இல்ல. அவ வந்து சொன்னா போதும், இவன் வந்து கோட்டையே கட்டிடுவான். இப்ப கூட பாத்துக்க, அவளுக்கு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு பாசி வாங்கி கொடுத்துருக்காண்டி. என்னம்மா சொல்றீங்க? பாசியா? வேர்க்கிறதுக்கு பாசில போட மாட்டாங்களே. ஏண்டி, பாசின்னு என்னன்னு தெரியாதாடி உனக்கு? இந்த வேர்க்காம இருக்கிறது ரூமுக்குள்ள போட்டு அப்படியே குளு குளுன்னு இருக்குமாம்லடி.
ஆமாண்டி அதாண்டி வாங்கி கொடுத்துருக்கான். அதை வாங்கி கொடுத்ததும் போதும், ரூமுக்குள்ளேயே தான் கிடக்கா, வெளியில வரவே மாட்டாடி. அம்மா ஏசில அதிகமான காசுமா, அது எப்படி அண்ணே வாங்குனாங்க? அவன் எங்கடி வாங்குறான், எல்லாம் அவ ஒரு தீர்க்கால ஆட்டமா ஆடி வாங்க சொல்றாடி. அம்மா அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. என்னடி சர்மி கூப்பிடுறா போல இருக்கு, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. ஸ்கூலுக்கு வேற லேட் ஆகுதுல்லம்மா, குளிக்க சொல்லிட்டு வந்தேன், அதான் துண்டு கிண்டு மறந்துருப்பா, அதான் கூப்பிடுறா, போய் என்னன்னு கேட்டு வரேன். சரிடி. அம்மா உங்களுக்கு டீ வேணா போட்டு தரவாம்மா? வேணாண்டி, இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சேன், ஒரு 8 மணி ஆகட்டும். சரிம்மா. அம்மா கூப்பிட்டு வர மாட்டீங்களாம்மா? என்னடி சர்மி இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம நின்றுக்கிட்டு இருக்க, இன்னும் குளிக்க கூட இல்ல? அம்மா அம்மா ஏண்டி சர்மி அழுகுற, என்னடி ஆச்சு? என்னடி சொல்ற? என்ன ராணி அங்க 2 பேர் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா, என்ன விஷயம்? அம்மா ஏம்மா ராணி அழுகுற, என்னமாச்சு? நான் என்னம்மா சொல்ல, சர்மி பெரிய பிள்ளை ஆயிட்டாம்மா. அடியே ராணி, இது சந்தோஷமான விஷயம்டி ராணி, இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? அடியே அழுகை நிப்பாட்ரி என் தங்கம். அடியே ராணி, இவ என்னமோ வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா, இதெல்லாம் வாழ்க்கையில ஜகஜந்தானடி, ஆக வேண்டியதை போய் பாருடி. அம்மாடி சர்மி, போய் அந்த சேர்ல போய் உட்காருமா. சரி அம்மாச்சி. அடியே ராணி, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லணும்டி, இவ என்னமோ வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கா. எம்மா ராணி, ஃபர்ஸ்ட் மரும எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. சரிம்மா. ஹலோ, இங்க பாருங்க, நம்ம புள்ள பெரிய பிள்ளை ஆயிருச்சுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. என்னடி ராணி சொன்னாங்க? இந்த கிளம்பி வாரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. சரிடி ராணி, அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி தண்ணி ஊத்தணும்ல. ஆமாம்மா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இவ ஒருத்தி இப்படி இருக்காளே, பக்கத்து வீட்டுக்காரவுல யாராவது கொஞ்சம் கூப்பிடுமா. ஹலோ சின்ன பொண்ணு. சொல்லுங்க ராணியக்கா. சின்ன பொண்ணு கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போமா. என்ன ராணியக்கா உங்க குரலே ஒரு மாதிரி இருக்கு, என்ன விஷயம்க்கா? நீ கொஞ்சம் வீட்டுக்கு வாமா, நான் சொல்றேன். சரி இந்த வாரேன்க்கா. அம்மா இந்த பக்கத்து வீட்டுக்காரவு இந்த வாரம் சொல்லியிருக்காங்கம்மா. சரிம்மா. ஏக்கா ராணியக்கா வாமா, சின்ன பொண்ணு உள்ளக்க வா. வாமா. அடியே ராணி, இவ தான் சின்ன பொண்ணா? ஆமாம்மா, இதான் சின்ன பொண்ணு, பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ஏண்டி சின்ன பொண்ணுன்னு சொல்லவும் நான் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்குன்னு பார்த்தா, இது என்னடி நெட்ட கொக்கு மாதிரி வந்திருக்கு. ஏம்மா சும்மா இருங்கம்மா. என்ன ராணியக்கா ஃபோன் போட்டு அவசரமா வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ஏக்கா ராணியக்கா பக்கத்துல நிக்கிறது யாருக்கா? இது எங்க அம்மா சின்ன பொண்ணு, எங்க அம்மா நேத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ அப்படியா, வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ராணியக்கா உங்க அம்மாவை பார்த்தா நயன்தாரா மாதிரியே இருக்கு. இருக்கும் இருக்கும். அம்மா இது என்னம்மா ட்ரெஸ், குழாய மாட்டிக்கிட்டு வந்துட்ட? நயன்தாரா, இது மாடர்ன் ட்ரெஸ் நயன்தாரா. என்னடி என்ன போய் நயன்தாரா சொல்லிக்கிட்டு இருக்க? என் பேர் முனியம்மாடி. முனியம்மாலாம் ஓல்டு நேம், உங்களுக்கு நயன்தாரா சூப்பரா இருக்கு, நான் இனிமே உங்களை நயன்தாரா தான் கூப்பிடுவேன். நயன்தாரா அப்புறமாட்டி நம்ம டீடைலா நல்லா பேசுவோம். நயன்தாரா ராணியக்கா எதுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னீங்க, என்ன விஷயம்? அது வந்து சர்மி பெரிய பிள்ளை ஆயிட்டாமா. நம்ம சர்மி பெரிய பிள்ளை ஆயிட்டாளா? ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. பத்தியில நயன்தாரா வீட்டுக்கு வரவும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, இப்ப எல்லாருக்கும் நம்ம போய் சொல்லணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். சரிக்கா சரிக்கா, அதெல்லாம் சொல்லிடுறாக்கா. சர்மி இப்ப எங்க இருக்கா? பின்னாடி உட்கார வச்சிருக்கேம்மா. ஓகே நயன். என்னடி ராணி என்னைய போய் பையன் சொல்லுது? நயன்தாராவை தான் நயன் சொல்லி சுருட்டி கூப்பிடுறேன். இந்த நெட்ட கொக்கு என்னமோ சொல்லுது, நம்மளுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்ல போனவங்கள ஆளையே காணா.
வாய் வேற நமன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. வெத்தலையை போட்டால் தான் வாய் நமச்சல் விடும். வாடி ராணி, என்னடி இவ்வளவு நேரம் ஆயிருச்சு? நல்ல நேரத்தில் தண்ணி ஊற்றணும் முடி. சரிம்மா சரிம்மா. நயன்தாரா, எல்லாருக்கும் சொல்லணும்னு நயன்தாரா. இவ வேற கிடக்க மாட்டா. அம்மா நிறைய பேருக்குலாம் சொல்லலாமா, ஒரு 4 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். ஏண்டி எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதானடி? இல்லம்மா, சும்மா தண்ணி ஊத்துறதானே, அதனால தான் 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். சடங்கு சுத்தையில நல்லா கிரைண்டா செய்வோமா? அதுவும் சரிதான். நயன்தாரா, உங்க மையம் வரலையா? இல்லம்மா, இப்பத்தாம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன். தோட்டத்தில் வேலை கிடக்குன்னு சொல்லிட்டேன். அவன் வந்தாலும் ஒரு நாள் ஆயிரும். அதான் நானே பார்த்துக்கிறேன், நீ பையவே வான்னு சொல்லிட்டேன். சரி சரி. என்ன நயன்தாரா, வாயில போட்டு எதையும் அசை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஆமாம்மா, அம்மளுக்கு வெத்தலை போடாட்டி சரி வராதுமா, அதான் வெத்தலை போட்டிருக்கேன். இந்த ராணிக்கா எல்லாரும் வரா பாருங்க. வா வசந்தி. ஆமாக்கா. என்ன வசந்தி, எப்போ சொல்லிட்டு வந்த இப்போதான் வர? சின்ன பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வேணாமா, அதான் லேட் ஆயிடுச்சு. எங்க சர்மியை காணா? சர்மி உள்ளக்க இருக்கா? அம்மாடி ராணி, வாரவங்க வந்துக்கிட்டு இருக்கட்டும், நீ ஆக வேண்டிய வேற வேலையை போய் பாருமா, எல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. அம்மாடி சின்ன பொண்ணு, சர்மியை கூட்டிட்டு வந்து சேர்ல உட்கார வைமா. சரி நயன். எங்க சர்மியோட அம்மாவை காணா? ராணி எதுக்கு இதுக்குலாம்? ராணியா தண்ணி ஊத்த போறா, நீங்க தானே ஊத்த போறீங்க. சின்ன பொண்ணு, யாரு இந்த கிழவி ஓவர திமுறா பேசிக்கிட்டு இருக்கு? இங்க பாரு வசந்தி, இவங்க தான் ராணி அக்காவோட அம்மாவா. ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ரொம்ப டெரர் பேசுவோல, பார்த்து நடந்துக்க. ஆமா சின்ன பொண்ணு, இந்த கிழவிய பார்த்தாலே டெரர் பீஸ் மாதிரி தான் இருக்கு. அடியே என்னடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? தண்ணி எடுத்து ஊத்துங்கடி தலையில. அடியே என்னங்கடி வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க? குழவை போடுங்கடி. சின்ன பொண்ணு, எனக்கு குழவை போட தெரியாதே. ஆமா, எனக்கு மட்டும் போட தெரியுமா? சும்மா வாயை திறந்து அப்படின்னு சொல்லி விடுடி. இதுக்கு நம்ம ஸ்கூல் போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பத்திய வசந்தி எவ்வளவு தம்மு கட்டி குழவை போடுதுன்னு. ஆமா சின்ன பொண்ணு, இப்ப குழவை போட்டதுக்கு எனக்கு வாய் வலிக்குது. இந்த பாட்டி எவ்வளோ சவுண்டா போடுது. ஏம்மா சின்ன பொண்ணு, சர்மிக்கு அழகா மேக்கப் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேம்மா ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு விட்டு கொண்டு வாமா. சரி நயன்தாரா. எம்மாடி, நீங்களாம் வீட்டுக்குள்ள வாங்கம்மா, காபி குடிக்கலாம். சின்ன பொண்ணு கிளப்பி கூட்டிட்டு வரட்டும். சரி. சின்ன பொண்ணத்தை எனக்கு பயமா இருக்கு. ஏன் சர்மி பயப்படுற? இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நல்லா என்ஜாய் பண்ணு. வந்தவங்க எல்லாருமே நல்ல ஸ்வீட்டு பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, நல்லா உட்காந்து சாப்பிட வேண்டியதானே. நான் பெரிய பிள்ளையான போது எனக்கு ஒரே காய்ச்ச, ஒண்ணுமே திங்க முடியல பாத்துக்க. அதனாலதான் நீங்க ஒல்லியா இருக்கீங்களோ? ஆமா சர்மி, அப்ப எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க, தின்னு தின்னு தின்னுன்னு. அப்ப நம்மளுக்கு முடியவே முடியாது. ஆனா சும்மா இருக்கிற நேரம் இப்ப வாங்கி கொடுத்தா நல்லா உட்காந்து தின்பேன். யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதே பாரு சர்மி, நல்லா இதெல்லாம் சாப்பிடு. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சா ஒன்றும் கிடைக்காது, யாரும் வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. எம்மாடி, சர்மி கிளம்பிருச்சா? சீக்கிரமா சர்மி, உங்க அம்மாச்சி கத்திக்கிட்டு கிடக்காக. இங்கே பாரு சர்மி, ட்ரெஸ்ஸா போடும் சூப்பரா இருக்கு, பெரிய பிள்ளை மாதிரில இருக்கு. நல்லா இருக்கா சின்ன பொண்ணத்தே? சூப்பரா இருக்குமா. இது என்ன சர்மியா, இவ்வளவு அழகா இருக்கு? மேக்கப் பண்ணது யாரு? நான்ல, நல்லா தான் இருக்கும். என் பேத்தி அப்படியே தேவதை மாதிரியே இருக்கு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, காக்கா கண்ணு, பக்கத்து வீட்டு கண்ணு, ஏத்த வீட்டு கண்ணு, அனைத்து கண்ணு போகணும். ஏன் சின்ன பொண்ணு, சர்மி 10வது தானே படிக்குது, இது பெரிய பிள்ளையா ஆகிற வயசு தானே. ஆமாக்கா, எங்க ஊர்ல எல்லாம் 5வது படிக்கும் போதே பிள்ளைலாம் பெரிய பிள்ளை ஆயிருங்க. ஏம்மா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக வேண்டியதானம்மா? ஆமாம்மா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக வேண்டியதான். என்னமோ குறையுதே. மாலை இன்னும் போடல. பத்தியலா லட்சுமி அக்கா, அந்த காலத்து மனுஷி தான் குறைய பார்த்து கண்டுபிடிச்சிட்டாளே. ஆமா சின்ன பொண்ணு, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல பாரு. நயன்தாரா, நான் வேணா போட்டு விடவா? வேணாம், நானே போட்டுக்கிறேன். சூப்பர் நயன், சூப்பரா மாலை போட்டு விட்டுட்டியே. இனிமே சர்மியை வெளியில எல்லாம் பார்க்க முடியாது.
இல்லடி பேத்தியா, நீ சும்மா சும்மா போய் வெளியில விளையாடுவீல, இப்போ உன்னையும் விட மாட்டாங்க, அதை சொல்றாமா. பாவம் சர்மி அப்பதான் நின்றுக்கிட்டே இருக்கா. போய் ரூமுக்குள்ள போய் உட்காரு சர்மி. எல்லாரும் வாங்க, வீட்டுக்குள்ள போவோம். எல்லாரும் வாங்க உட்காருங்க. என்னது உட்காரவா? ராணி அக்கா என்னை காலையில ஊட்டிய எல்லா இடத்துக்கும் போயிட்டு மணியை பாருங்க 12 மணி ஆக போகுது. நான் வீட்டுக்கு போய் வேலையை வேற பார்க்கணும். இருக்கட்டும் சின்ன பொண்ணு, இங்கே மத்தியானம் சாப்பாடு சாப்பிடலாம் இரு. நான் இருந்து சாப்பிடுறேன் ராணி அக்கா. எங்க வீட்டுல 3 ஜீவன் கிடக்குக்கா, அவங்களுக்குலாம் சமைக்கணும்ல. நீனும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் எடுத்துட்டு போ. இருக்கட்டும் இருக்கட்டும்க்கா, நம்ம வீட்டுல சாப்பிடாமையா இருக்கோம். சர்மி ஏமா நின்றுகிட்டு இருக்க, போய் உட்காருமா. பரவாயில்லத்தே, சும்மா நிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் தானே நிக்கிறா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் அப்பத்திலிருந்து கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ராணி, உங்க அண்ணனை காணா? இல்ல லட்சுமி, அவங்க வாரதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம சர்மி அப்படியே உட்கார வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் தண்ணியை ஊத்தியாச்சு. இருந்தாலும் தாய் மாமன் தண்ணி தானே ஃபர்ஸ்ட் ஊத்தணும். நீங்க பாட்டு இப்படி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏம்மா, அதுக்காக என்னம்மா செய்யறது? செலவுகள்லாம் வெளிநாட்டுல இருக்கா. பிள்ளைய வயசுக்கு வந்து அவளை எல்லாம் வர வச்சு ஊத்த முடியும்? அவங்க சூழ்நிலையை பொறுத்து தானம்மா இருக்கு. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு வசந்தி. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன், வந்து அவர் தண்ணி ஊத்துனா நல்லா தான் இருக்கும். சரி, அவங்களால வர முடியல. தோட்டத்துல வேற ஏதோ அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். எம்மாடி, அவன் காசு கொடுத்து தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கினேன். நயன்தாரா, அவங்க எப்படி உங்களுக்கு காசு கொடுத்தாங்க? என்னமோ போன் பேயாம்ல, அதுல அனுப்பி விட்டேன். இந்த ட்ரெஸ் கலர் தான் நல்லா இருக்கு. யார் செலக்ஷன் பண்ணது? எங்க அம்மா மட்டும்தான் போய் இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. தேவையான பழங்கள் பொருட்கள் எல்லாம் தனியா ஆளா கடந்து வாங்கிட்டு வந்தாங்க. நயன்தாரா, நீங்க தான் இந்த ட்ரெஸ் எடுத்தீங்களா? சூப்பரா எடுத்திருக்கீங்க. சரி ராணி, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்ன லட்சுமி அக்கா, வந்துட்டு ஒரு காபி கூட குடிக்காம போய்கிட்டு இருக்கியே? இல்ல ராணி, இந்த மாதிரி லக்கில் வந்தா டீ எல்லாம் எதுவும் குடிக்க மாட்டேன், எனக்கு ஒத்துக்காதுமா. எம்மாடி, ஒரு வாய் காபி மட்டும் குடிச்சிட்டு போமா. இருக்கட்டும்மா, இங்க என்ன குடிக்காமையா இருக்கும்? ஆமா ஆமா, லட்சுமி அக்காலாம் ஒரு அண்டா கொடுத்தாலும் டீயை குடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் குடிக்க மாட்டாங்க. சின்ன பொண்ணு, என்ன லட்சுமி அக்கா, நான் பக்கத்துல தான் நிக்கிறேன், எதுக்கு கத்துறியே? அம்மாடி, உன்கிட்ட பேசி சமாளிக்க முடியாதுமா. ராணி, நான் போயிட்டு வரேன். ராணி அம்மா, நான் போயிட்டு வரேன். சர்மி, போயிட்டு வரேன்ப்பா. லட்சுமி அத்தே, பூமாரியை வர சொல்லுங்க அத்தே. சரிம்மா, அவ ஸ்கூல் போயிருக்கா, சாயந்தரம் வந்து உன்னை பார்க்க வர சொல்றேன். சரி ராணி, போயிட்டு வரேன்ப்பா. சரிக்கா. எம்மா, தள்ளுறாளான்னு பாருவேன், ஒட்டடை குச்சி மாதிரி நின்றுக்கிட்டு. எக்கா லட்சுமி அக்கா, போற வழியில அங்கிட்ட என்னை டிராப் பண்ணிருங்க. ஆமாண்டி அம்மா, நான் பைக்ல வந்து உன்னை டிராப் பண்றதுக்கு. நானே நடந்தான் போறேன். நடந்து போறதப்பதான் டிராப் பண்ணுங்கன்னு சொல்றேன் லட்சுமி அக்கோ. என்ன வாயு உனக்கு, வந்து தொலை. சரி ராணி அக்கா, நானும் போயிட்டு வரேன். சர்மி, போயிட்டு வரேன். நயன், போயிட்டு வரேன். சரிம்மா. லட்சுமி அக்கோ, வந்துருவீங்களா இல்ல கையை பிடிச்சு கூட்டிட்டு போவா? அடியே, எனக்கு அது கண்ணு தெரியாம இருக்கு என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு. இல்ல லட்சுமி அக்கோ, விழுந்துருவீல்ல, அதுக்காகத்தான் சொன்னேன். அட போமா. சரி லட்சுமி அக்கா, நானும் கிளம்புறேன். ஏன் வசந்தி போற? நீயாவது இருந்து சாப்பிட்டுட்டு போவேன். இல்ல ராணி அக்கா, துணியை ஊற வச்சுட்டு வந்தேன், துவைச்சு போட்டுட்டு வந்துடுறேன். சரி வசந்தி, போய் துணியை துவைச்சு போட்டு வந்துடுறேன். சாப்பாடு இங்கதான் உனக்கு, சரியா? சரிக்கா. சர்மி, போயிட்டு வரேம்மா. சரி தே. எம்மாடி சர்மி, என்னம்மா? இந்த ட்ரெஸ் கசகசன்னு இருக்குமா, போய் கழட்டிட்டு நீ வேற ட்ரெஸ் மாத்திக்க, என்னமே யாரும் வரமாட்டாங்க. சரிம்மா. எம்மாடி ராணி, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு இருக்கட்டுமே இந்த ட்ரெஸ். இல்லம்மா, எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்கல்ல, பாவம் அவளுக்கு கசகசன்னு இருக்கும். அம்மா, ஏதாச்சும் சாப்பிடலாமா? நீங்க காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க. இல்லடி ராணி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிம்மா, எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஏன் மச்சி கீழே உட்காந்துருக்கீங்க? சோபால உட்கார வேண்டியதானே? ஏனாமா, சோபால உட்காந்தா ஒரே சூடா இருக்கு, நான் கீழேயே உட்காந்துக்கிறேன். சரி அம்மாச்சி, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன். அடே கபேலு குட்டி, இன்னைக்கு பூரா என் பேரனை நான் பார்க்கவே இல்லை. என்ன அம்மாச்சி, நம்ம வீட்ல ஒரே கூட்டமா இருக்கு.
அதுவாடா பேராண்டி, உங்க அக்கா பெரிய புள்ளி ஆயிருச்சுடா. அது எப்பயுமே பெரிய புள்ள மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு தான் புதுசா பெரிய புள்ளையா இருக்கா. நானும் தான் பெரிய பையனா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் வாங்கியே தர மாட்டீங்க. அதுக்கு மட்டும் புது Dress, பழங்கள், ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அடே பேராண்டி, உனக்கு என்னடா வேணும் சொல்லு, அம்மாச்சி வாங்கி தரேன்டா. ஆமா, நான் கேட்டா தான் நீங்க வாங்கி தருவீங்க. சாரபிக்குனா நீங்க கேட்காமயே வாங்கி கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஏன் மேல விட சர்மி மேல தான் பாசம். அடே பேராண்டி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா, உன்னைய கூட்டிட்டு போய் உனக்கு வாங்கி கொடுக்கறேன். உண்மையாவா அம்மாச்சி? என்னை கூட்டிட்டு போய் வாங்கி தருவீங்களா? ஆமாடா பேராண்டி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை போவோம் அம்மாச்சி. எனக்கு தேவையானதை வாங்கி தாங்க. சரிடா பேராண்டி. அம்மாச்சி, உங்க காலை வேணா அமுக்கி விடவா அம்மாச்சி? வேணாண்டா பேராண்டி. இல்ல அம்மாச்சி, உங்களுக்கு கால் வலிக்கும்ல, நான் அமுக்கி விடுறேன். என் செல்ல பேராண்டி.